இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. இந்த டானிக்கில் தான் விஷம் கலந்துருக்கு. அந்த விஷம் ஸ்லோ பாய்சன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவி பேஷண்ட்டோட கர்ப்பத்தை கலைச்சிருக்கு. டாக்டர், நான் சொல்கிறது நிஜம் சுனேகா. எங்கிட்ட லேப் ரிப்போர்ட் இருக்கு. மெயினாக அட்மிட் ஆனப்போ எடுக்கப்பட்ட பிளட் ரிப்போர்ட் இருக்கு. டானிக்லேயும் மீனாவோட ரத்தத்துலேயும் கலந்துருக்க விஷத்தோட தன்மையும் ஒன்று தான். ஆனால் அது கருணாகரன் சார் கொடுத்ததாச்சே. இது டானிக் இல்ல, விஷம் அப்படின்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. மேடம், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் தம்பி எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தது கருணாகரன் மாமா தான் கொடுத்ததா சொன்னான். அவன் ஏன் எனக்கு விஷம் கொடுக்கணும்? என் தம்பி இப்படி ஒரு காரியத்தை சத்தியமா பண்ணவே மாட்டான். மீனாக பாரு, நான் யாரையும் குத்தம் சொல்லல, அபார்ஷன் ஆனதுக்கான ரீசன் சொல்றேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சியில உங்க குடும்ப பிரச்சனை. நான் தலையிட்டா தேவையில்லாத வம்புதான் வரும். மேடம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. குழந்தை கலைஞ்ச அதிர்ச்சியை விட இது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. கருணாகரனையோ இல்லை துவாரகேஷியோ சந்தேகப்படவே முடியாது. நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஜெனரலா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எழுதி தருவாங்க. உனக்கே தெரியுமே ஸ்னேகா. ஆனா கருணாகரன் ஏன் அவரே மெடிசன் வாங்கி தரணும்? See, I'm not blaming துவாரகேஷ். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அதுக்காக கருணாகரன் நிரபராதியும் இல்ல. பாசத்தை காமிச்சு பாய்சன் கொடுத்திருக்காரு. அதை ஏன் தம்பி மூலமா கொடுக்கணும்? நீங்க நம்பணுன்றதுக்காக தான்.
அவன் கொண்டு வந்து கொடுத்ததோ எந்த வித தயக்கமும் இல்லாம 3 வேளையும் நீங்க இந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்காக தான். வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்திருந்தா 1008 கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க, சந்தேகப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த டானிக்கை குடிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம்ல. வழக்கமா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது புதுசா இன்னொரு டாக்டர் நியூ மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனா கருணாகரன் இந்த விஷயத்துல துவாரகேஷை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ப்ளீஸ் மேடம், நீங்க டாக்டர் கருணாகரனை பத்தி என்ன வேணா பேசுங்க. ஆனா தேவையில்லாம என் புருஷன் இதுல இழுக்காதீங்க. அவருக்கும் இந்த மெடிசனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பாரு ஸ்னேகா, நான் யார் பேரையும் இழுக்கல. ஆனா இங்க போயிருக்கிறது ஒரு உயிர். 2 பேரோட கனவு கலைஞ்சு போயிருக்கு. அதுக்கு யார் காரணம்? அந்த குழந்தை யாரு காவு வாங்கினதுன்னு நீங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நீ புத்திசாலி தானே, உலக தெரிஞ்சவ தானே. மனுஷங்க எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்குவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ நல்லா யோசி. உன் புருஷனை டாக்டர் கருணாகரன் இந்த விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நான் சொல்றேன். துவாரகேஷ் நிச்சயமா இந்த சதிக்கு உடனே இருந்திருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும். ஐ பிலீவ் ஹிம். ஹி இஸ் இன்னசென்ட். இது செய்யறதால டாக்டர் கருணாகரனுக்கு என்ன லாபம்? அதுக்கு பதில் இங்க இருக்கு. உயிரோட இருக்க வேண்டிய குழந்தை இன்னைக்கு உயிரோட இல்ல. அதுதான் கருணாகரனுக்கு வேணும். கருணாகரன் ரொம்ப நல்லவர் மேடம். அவர் ஏன் எங்களை பழி வாங்கணும்? எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணது கூட இல்லை. அவர் எதுக்கு மேடம் மீனாவோட கருவை கலைக்கணும்? உங்களை இதுவரைக்கும் மீட் பண்ணாத ஒருத்தர் ஏன் மீனாக்கு அவ்வளோ அன்பா டானிக் வாங்கி கொடுக்கணும்? அதுவும் பிரிஸ்கிரிப்ஷனே எழுதி கொடுக்காம அவரே போய் பர்சனலா அவரு கையால வாங்கிட்டு வந்து மீனாவை 3 வேளை குடிக்க சொல்லிருக்காரு. ஏன் இந்த திடீர் அக்கறை? இங்க பாருங்க, கருணாகரனுக்கு உங்க மேலயும் மீனா மேலயும் கோவம் இல்ல. அவர் பழி வாங்கணும்னு நினைச்சது ராகவன். அதுக்கு பகடக்காயா துவாரகேஷ மீனாவ உங்களை ஒரு குழந்தையோட உயிரை அவர் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. என்னால நம்பவே முடியல. கஷ்டம்தான் மீனா. ஆனா நான் கற்பனையா எதுவும் சொல்லல. நடந்த சம்பவம் இப்படி எல்லாம் சந்தேகப்பட வைக்குது. நீ நல்லா யோசிச்சு பாரு. கருணாகரனோட பொண்ணு ஸ்னேகா தான் மகள தான் கிட்ட விடாம ராகவன் பிரிச்சு வச்சிருக்கிறதால கருணாகரனுக்கு எப்பவுமே ராகவன் மேல கோவம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ராகவனாலதான் ஸ்னேகா கருணாகரன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஒருவேளை ராகவன் மனசு மாறி உங்க அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்குமான்னு ஸ்னேகா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஸ்னேகா கருணாகரன் கிட்ட போகாம இருப்பாளா என்ன? ஆனா ராகவன் இப்படி ஒரு தடவை கூட செய்யல, செய்யவும் மாட்டாரு. அந்த கோபம், அந்த வெறி கருணாகரனுக்கு ராகவ் மேல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. மீனா ராகவனோட பொண்ணு. எப்பவுமே மக வயித்துல வளர பேர குழந்தைக்கு தான் வீட்டுல மவுஸ் அதிகம். அதுதான் ஒரு அப்பா அம்மா பெருசா கொண்டாடுவாங்க. மருமக வயித்துல பிறக்கிற குழந்தை எப்பவுமே அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். அந்த வகையில பார்த்தா உங்க குழந்தைய ராகவனும் ஷாம்லாவும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க குழந்தைய அழிக்கிறது மூலமா நீங்க கதறணும். நீங்க கதறத பார்த்து ராகவன் ரத்த கண்ணீர் வடிக்கணும். தான் அனுபவிக்கிற அதே பாச பிரிவையும் வேதனையும் ராகவ அனுபவிக்கணும். இதுதான் கருணாகரனுடைய திட்டம். என் மக உன் பிடியில இருக்கா, உன் மகளை என் பிடியில வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ராகவனுக்கு கருணாகரன் ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்காரு. அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணிருக்காரு. துவாரகேஷ வச்சு அந்த காரியத்தை சந்தேகமே இல்லாம செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. மேடம், என்னால் நம்பவே முடியல. சொந்த மனைவியை அடிச்சு கொண்ட மனுஷனுக்கு பிறக்கிற உயிர் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. மனுஷன் பழி வாங்கறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்குவாங்கன்னு நாமளும் கண் கூட எவ்வளவு விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சொல்ல வேண்டியதே கடமை சொல்லிட்டேன். நம்பி கழுத்து அறுத்தவன குடல உருவீங்களோ இல்ல எப்பவும் போல நடு வீட்டுல வச்சு சோறு போடுவீங்களோ உங்க இஷ்டம். ஆனா
போனது உங்க குழந்தை. அது ஒரு உயிர், விலை மதிக்க முடியாதது. மறந்துடாதீங்க. எஸ், வாங்க மாப்ள. வாங்க மாப்ள, உட்காருங்க. ஏன் மாப்ள ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அக்காவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்து கரு கலைஞ்சிருச்சு மாமா. என்ன மாப்ள சொல்றீங்க? எப்படி ஆச்சு இது? ரெகுலரா செக்கப்லாம் போயிட்டு தானே இருந்தாங்க? ஆமாம் மாமா. நான் கூட ஹெல்த்துக்கு நல்லது நம்ம கம்பெனி டானிக் எல்லாம் கொடுத்தனே. இப்போ அதான் மாமா பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நீங்கள் நல்ல மனசோட டானிக் கொடுத்தீங்க, ஆனால் அது குடிச்சதுனால தான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மாண்டம் உங்கள் மேலே பழி சொல்கிறாங்க மாமா. நான்சென்ஸ். என்ன இதெல்லாம்? அக்காவுக்கு திடீர்னு பயங்கரமாக வயிற்று வலி வந்து முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா கொண்டு போய் சேர்த்துருக்கா. அங்கே தான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியணும்னு அக்கா சாப்பிட்ட மாத்திரை, மருந்து, நீங்கள் கொடுத்த டானிக்கு எல்லாத்தையும் சரவண மாமா முத்துலட்சுமிகிட்ட கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கொடுத்த டானிக்கில் தான் விஷம் கலந்துருக்கிறதா லேப் டெஸ்ட்டில் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்ள. அது நம்ம கம்பெனியோட மருந்து. குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ல பாஸ் ஆனது. அது உங்களுக்கே தெரியும்ல. அதுல எப்படி மாப்ள விஷம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனக்கும் அதான் தெரியல மாமா. நான் உங்களை நம்புறேன், ஆனா அப்பாவும் ராஜீவும் தான் உங்க மேல சந்தேகப்படுறாங்க மாமா. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு மாப்ள. நான் எதுக்கு மாப்ள மீனாவோட கருவை கலைக்கணும்னு நினைக்க போறேன்? நான் ஒரு டாக்டர். சேச்சே, என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் போய் விஷத்தை கலப்பனா? முட்டாள்தனமா இருக்கு மாப்ள. எனக்கு அது நல்லா புரியுது மாமா. ஆனா ஸ்னேகா இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி பெரிய புயலை கிளப்பிட்டா. அப்பா அங்க கொதிச்சிட்டு இருக்காரு. நான் இப்போ கூட அவ கூட சண்டை போட்டு தான் மாமா வரேன். ஸ்னேகா இதை நம்புறாளா? அவன் உங்களை என்ன நம்புறாளோ இல்லையோ, லேப் ரிப்போர்ட்டை நம்புறா. சே, இவ ஏன் இப்படி இருக்கா? மீனா என் பொண்ணு மாதிரி மாப்ள. நான் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறேன்? எனக்கு என்ன மோட்டிவ்? உங்க மேல இப்படி ஒரு அபாண்டம் வந்தது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மாமா. யாரும் வேணும்னு இந்த படி உங்க மேல போட்டிருக்காங்க. அது அந்த முத்துலட்சுமி தான் நல்லா தெரியுது. ஏன் மாப்ள, நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து பேசட்டுமா? எங்க வீட்டுக்குள்ள அப்பா உங்களை வரைய விட மாட்டார் மாமா. முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் போய் வழக்கம் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவும் மாமாவும் இப்போ எதுவும் பேசுற மனநிலைமையிலும் இல்லை மாமா. எப்பவுமே செய்யாத குற்றத்துக்கு பழி சுமக்கிறது என்னுடைய ராசி போல இருக்கு. இப்போ என்ன மாப்ள பண்ணலாம்? மாமா, டானிக் பாட்டிலில் விஷம் இருந்திருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் கலக்கல. அப்போது அந்த டானிக்கில் விஷம் எப்படி வந்தது? யார் கலந்தாங்க? அக்காவோட கர்ப்பம் எப்படி கலைஞ்சது? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் மாமா. எனக்கு என்னவோ முத்துலட்சுமியோட லேப் ரிப்போர்ட்லேயே சந்தேகமா இருக்கு. டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டானிக் சுத்தமா இருந்திருக்கலாம். டெஸ்ட்டுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட அதுல விஷம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ ஏன் ரிப்போர்ட்டையும் முத்துலட்சுமி மாத்துவா? அப்படிப்பட்ட ஆள் தானே அவ. இதுக்கு சான்ஸ் இருக்கு மாப்ள. இதெல்லாம் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிப்போம் மாமா. அக்காவோட கர்ப்பம் அநியாயமாக கலைஞ்சு போச்சு. இந்த பாவத்தை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது மாமா. ஆமா மாப்ள. ஐயா, அம்மா, இந்த பக்கம்லாம் தண்ணி அடிச்சு முடிச்சோன்னா அந்த பக்கமும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இலையெல்லாம் ஒரேதான் காஞ்சு கிடக்கு, வெயில் வேற. பாத்துக்கங்க. மாமா, நீ வருவன்னு எனக்கு தெரியும் மாமா. வா உள்ள வா. அட வா வா. ஐயோ, உள்ள முழுங்கவும் முடியல, வெளியே துப்பவும் முடியல. கடவுளே, ராத்திரி அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. அதுவும் நம்ம பேராண்டி பொம்பளைங்க விஷயத்துல அப்படியே அவங்க தாத்தாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். சரியான திருட்டு பயலா இருக்கான். ஐயோ, இத மாப்பிள்ளை கிட்ட சொன்னா
நம்மள கட்டி வச்சு உரிச்சிருவாரு. என்ன பண்றது? ஐயோ கடவுளே. பாக்குறாரு போலீஸ் பார்வை பாக்குறாரு. என்ன பண்ணுவே? கடவுளே, இது எல்லாத்தையும் எப்ப சரி கட்டுறது? அம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூடிய சீக்கிரம் நான் தெருவுல நிக்க போறேன். அது எனக்கு நல்லா தெரியுது. என்ன உளறிட்டு இருக்க நீ? காலையில இருந்து நீ சாப்பிடல, மயக்கத்துல ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கியா? என்னமோ ஏதோ சொல்ல வர, ஆனா சொல்ல முடியாம தவிக்கிற. உன் புள்ளைய பத்தின ரகசியம் நெஞ்சு அடைக்குதே. ஏமா, அந்த அவுட் ஹவுஸே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தியா? என் வீட்டுக்காரர் சொன்னாரு. என்ன விஷயம்? வண்டியை விட்டு இறங்கி உள்ள போறதுக்குள்ள இவ்வளவு நோட் பண்ணிட்டாரா உன் புருஷன்? பொல்லாத போலீஸ் கண்ணடி. என்ன, அந்த அஞ்சலி என் பிள்ளை ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா? உன் புள்ள அஞ்சலியை ஏதாவது பண்ணிடுவானோன்னு தான் பயப்படுற. இது பாருமா, எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு. என் புள்ள எல்லா பிரச்சனையும் தாண்டி வருவான். அந்த அஞ்சலிய என் புள்ள கூடிய சீக்கிரம் விரட்டிடுவான். ஆமாமா, அந்த அஞ்சலிய உன் புள்ள விரட்டிக்கிட்டு தானே இருக்கா. நான் தான் பார்த்தேனே. பார்த்தல? வா உள்ள போலாம். வாமா. பாட்டி, நீ பாட்டின்னா அடிவயிறெல்லாம் கலங்குதேடா. என்னாச்சு பாட்டி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ருத்ரா, உங்க அம்மா எதையோ பார்த்து பயந்துருக்காங்க போல் இருக்கு. ஆஹா, தெரியலையேங்க. என்னன்னு அப்புறம் விசாரி. இது வேறயா? ருத்ரா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன எங்க டிபார்ட்மெண்ட்ல 1 மந்த் ப்ரொபேஷன்ல ட்ரைனிங்காக டெல்லிக்கு போட்டிருக்காங்க. என்னங்க 1 மாசங்கிறீங்க? மாப்பிள்ள, இங்க என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு 1 மாசம் போறேன்னு சொல்றீங்க. எங்களால சமாளிக்க முடியாது மாப்பிள்ள. ஆமா மாமா, இங்க அஞ்சலி பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு தெரியல. இப்ப நீங்க வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்றீங்களே, நாங்க எப்படி மாமா சமாளிக்கிறது? சாரிம்மா, நான் போய் தான் ஆகணும். ஏற்கனவே உங்க கல்யாணத்துக்காக லீவ் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாம நான் போலீஸ்காரன். காலம் பூரா பிள்ளை பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியும்? எத்தனையோ கடமைகள் இருக்கு. அதை முதல்ல கவனிக்க வேண்டியதாம்மா என் பொறுப்பு. இனிமே பிரதீப் பிரச்சனையை அவன் தான் பாத்துக்கணும். பிரதீப், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையே அவன் தானே மாப்பிள்ள. என்னது? அது வந்து அவனுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்ல வந்தேன். ஏங்க, அம்மா சுகர் பேஷண்ட், அவங்க இன்னும் சரியா சாப்பிடல. அதான் ஏதோ வாய் உளறிக்கிட்டு இருக்கு. அது சரி, உண்மையை சொன்ன யார் ஒத்துக்கிறாங்க? எந்த உண்மை பாட்டி? நான் சுகர் பேஷண்ட் ஏதோ உளறேன். கொஞ்சம் பேசாம ரெண்டா. ருத்ரா, என்னால இந்த ட்ரைனிங் அவாய்ட் பண்ண முடியாதுமா. இடையில வர முடியுமான்னு தெரியல. பிரதீப் வீட்டில் இருப்பார்ல, he will take care. நான் வரத்துக்குள்ள உன் பிரச்சனையை நீ சால்வ் பண்ணிடு. சரிப்பா. ஐயோ கடவுளே, ஒளிய தெரியாதவே கடைசியில தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச கதையா? போலீஸ்காரரே அஞ்சலி இவங்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இவனும் சரி சரின்னு ஒத்துக்கிறான். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே கடவுளே. ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு ஜோரம்டி. ஜுரமா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. இது குளிர் ஜுரம். உள்ள அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குது. சரி, ஓகே, நான் கிளம்பணும். என்னங்க, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்பதான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டிய எந்த நல்ல காரியமும் நடக்கல. இந்த அஞ்சலியால
பிரியாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்காம நீங்க பாட்டுக்கு திடீர்னு டெல்லிக்கு போறேன்னு சொல்றீங்க. அதுவும் இல்லாம எல்லா பிரச்சனையும் தூக்கி அவன் தலை மேல வச்சுட்டு போறீங்க. எப்படிங்க இது? சரி, பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டினா சொல்லு. நான் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் டெல்லிக்கு போறேன்னு சொன்னேன். அப்போ நான் ஏலகிரிக்கு போறேன். ஏலகிரிக்கா? இந்த அஞ்சலி யாரு, அவ பின்னாடி யார் இருக்காங்க, அவ பேக்ரவுண்ட் என்னன்னு இங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. அவ வேற மாசமா இருக்கா, கண்டபடி பிரச்சனை உண்டு பண்றா. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நான் ஏலகிரிக்கு போய் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டுபிடிச்சாதான் முடியும். ஆமாங்க. என்ன நோமாங்க? இப்ப புரியுதா? நான் ஏலகிரிக்கு போறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த அஞ்சலி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. சத்தியமா நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்க. என் பிள்ளையும் மருமகளும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா போதும். அப்ப நான் மத்தவங்க பார்வைக்கு டெல்லியில இருக்கேன். புரியுதா? நான் கிளம்பணும், துணியை பேக் பண்ணு. சரி. இது மறக்கல மீனா? எதுவுமே மறக்கலங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகி ஒரு குழந்தைய பறி கொடுத்து தனி மரமா போறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பொண்ணா பிறந்தவளுக்கு இந்த மாதிரி ஒரு வலியும் வேதனையும் வாழ்க்கையில வரவே கூடாதுங்க. இப்படிலாம் பேசாத. இன்பம், துன்பம், பொறப்பு, இறப்பு இது எல்லாத்தையுமே ஏத்துக்க நம்ம பழகிக்கணும். ஒருத்தரோட மன கஷ்டத்துக்கு வார்த்தையால ஆறுதல் சொல்லி காயத்தை ஆத்திர முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அண்ணனை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவருக்கு நீதானே ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தனா நான் அண்ணன் கிட்ட என்னதான் சொல்ல முடியும்? பணம் தான். இந்தாங்க.